நம்பிக்கையோட சொல்லுங்க, நான் திரும்பி வருவேன். பிசாசை பார்த்து சவால் விட்டு சொல்லுங்க, நான் திரும்பி வருவேன். எஸ், நீ நினைச்சாயா முற்றுப்புள்ளி வச்சிட்டியா? இல்ல இல்ல, அந்த முற்றுப்புள்ளிய ஆண்டவர் கமாவாய் மாற்றுவா. நான் திரும்பி வருவேன். வெக்கத்தோடு அல்ல, ஜெய கம்பீரத்தோடு வருவீர்கள். தானியேல் மேல முகாந்திர குற்றம் கண்டுபிடிக்கும்படியாதான் முகாந்திரத்தை தேடினாங்க. கரெக்ட் தானே? திரும்பியே வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு அனுப்பணும்னு தான் தானியேலை அந்த சிங்க கேபியில கொண்டு போட்டாங்க. அவன் நினைச்ச கணக்கு வேற, ஆண்டவர் நினைச்ச கணக்கு வேற. அவன் நினைச்சான் உள்ள போனதோட முடிஞ்சு போச்சு, இனி அவன் எலும்பு கூட திரும்பி வராது, ஒண்ணும் கூட திரும்பி வராது, அவன் எதுவுமே வராது. ஆனா என் ஆண்டவர் எப்படி கொண்டு வந்தார்? கம்பீரத்தோட. எப்படி வந்திருப்பான் தானியேல்? யோசித்து பாருங்க. சிங்க கெபிக்குள்ளதான் முடிஞ்சு போகும் நினைச்ச அத்தனை பேர் எதிர்பார்த்து கொண்டிருந்த அத்தனை சத்துருக்கள் மத்தியில மறுபடி வெளியே வந்து நிற்கும் போது என்னதானடா அழிக்க நினைச்சீங்க, என்னடா சிதைக்க நினைச்சீங்க, ஆனா என் ஆண்டவரோ என்னை தப்புவிக்க வல்லவராயிருந்து மறுபடியும் என்னை வெளியே கொண்டு வந்து உன் கண்கள் பார்க்கத்தக்கதாய். எவன் சொன்னா உன்னால வர முடியாது? எவன் சொன்னா உன்னால எழும்ப முடியாது? எவன் சொன்னா நீ முடிஞ்சு போன? எவன் சொன்னா உனக்கு ஃபுல் ஸ்டாப்னு? எவன் சொன்னா நீ இப்படிதான் இருப்பேன்? எவன் சொன்னா உன்னை? இன்னைக்கு அவர் சொல்லுகிறார் பார், நீ திரும்ப வருகிறத நீ திரும்ப சாதாரணமாய் அல்ல, திரும்ப கொண்டு வந்தாருன்னா சும்மா சோளக்காட்டு பொம்மை மாதிரி ஷோக்குலாம் கொண்டு வர மாட்டார். வேற டைமென்ஷன்ல, வேற வா அபிஷேகத்துல, வைராக்கியத்துல, வல்லமையில, எஸ் எஸ் எஸ், அப்படிப்பட்ட ஒரு மேன்மையில, பலத்துல, கிருபையில அப்படி நிற்க வைத்து உன்னை பார்க்கும்போது நடுக்கம் பிடிக்கும். பிசாசு செத்துட்டான் நினைச்சோம், தொலைஞ்சு போயிட்டான் நினைச்சோம், முடிஞ்சு போய்ச்சான் நினைச்சோம், மறுபடி வந்து நிற்கிறான்டா. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். விசுவாசத்தோட வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் நீங்க சொல்லும் போதே ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும், ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் உங்க மேல, விடுதலை உண்டாகட்டும். அதெல்லாம் ஆமென். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டு உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா.
உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். சொல்லுங்க, நல்ல தெய்வம் என் வாழ்க்கையில நன்மைகளை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அநேக நன்மைகளை நம்மளுக்கு செய்திருக்கிறார். ஆமென். சில நேரம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நிறைய கேள்விகளும் ஜெபங்களும் தான் நம்மளுடைய தேவ சமூகத்தில் போய் நம்ம உட்காந்து இதுக்கெல்லாம் இன்னும் பதில் வரலையே நம்ம யோசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்ம எத்தனை பேர் கண்களை மூடி முதலாவதா எப்பவும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என் வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார், இதுக்கெல்லாம் நான் பாத்திரமானா அப்படின்னு நம்ம என்னைக்காட்ட நினச்சி பார்த்துருக்குறோம். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மூச்சு விடுறதே அவருடைய கிருபையினால தான். நம்ம மேலே வைத்த அந்த மிகுந்த இரக்கத்தினால தான், அவருடைய தயவுள்ள காரம் நம்ம மேலே இருந்ததுனால தான் நம்ம இந்த நிமிஷம் உயிரோடு இருக்கிறோமே. வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து அவர் நமக்கு தந்த பெரிய கிஃப்டே அவர் நம்மளை ரட்சித்தது தான். உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தது தான் அவர் நமக்கு செய்த பெரிய 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 அற்புதம். ஹல்லேலூயா. எவ்வளவோ பேர் கோடிக்கணக்கான ஜனங்கள் நம்மளை சுற்றி வாழும்போது உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்தாராம. எல்லாரும் கொஞ்ச நேரம் எழும்பி நின்று நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து ஒரு விச கூட நம்மளை கைவிடலையே. கண்ணின் மணியை போல நம்மளை பாதுகாத்தார். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருதய கதவுகளை கர்த்தரிடத்துல திறந்து உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக இந்த காலை வேளையில் எல்லாருமா நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், நம்ம பக்கத்தில் இருக்க மனிதர்களை பார்க்க வேண்டாம். அவரை மட்டும் உங்களையும் என்னையும் அளவில்லாத அன்பினால் நேசித்த அந்த தெய்வத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்தார்னு உங்களுக்கு தான் தெரியும். அந்த நன்றியுள்ள இருதயத்தோடு ஓ தகப்பனே, ஓ ஹல்லேலூயா, எல்லாருமா நன்றி பலிகளை ஏறெடுக்கலாமா? வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நல்லவரே அப்பா, ஓ எங்கள் வாழ்க்கையில் நீ செய்த நன்மைகள் ஏராளம் அப்பா, ஏராளம் ராஜா. ஓ எங்கள் நீதியினால் அல்ல சுவாமி, உடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களை கழுவி ஆண்டவரை மீட்டு கொண்டீரே. ஓ எங்கள் மீட்பரை உம்மை துதிக்கிறோம். ராகாதனா மாரஷல ரதனா, எங்கள் பலத்தால் அல்ல சுவாமி, ஓ உங்கள் ஆவியினால் எங்களை நிரப்புங்க இந்த காலை வேளையில். ஓ பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக. ராமாதனா ரஷஹரதனா, உன் வாயை விரிவாய் தர அப்பொழுது நான் அதை நன்மையால் நிரப்புவேன்னு சொன்னார். கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்கிறவர்களாய் ஓ ராகாபாதனா ரஷ்யஹரதுனாக்க நேற்றைய ஜெபமெல்லாம் இன்றைய பதிலா எங்களோடு இருக்கும்போது எங்களுடைய இன்றைய விண்ணப்பம் நாளைக்கு பதிலா எங்க கைகள் இருக்கும் என்று விசுவாசத்தோடு எல்லாருமா கர்த்தரை ஓ மகிமைப்படுத்தலாம். ராபாகாதனா ரஷ்யஹரோ, ஆண்டவரே மண்ணான மனிதனாகி எங்களை ஒரு விசை நினைத்து அப்பா எல்லா சூழ்நிலைகளோடும் எங்களோடு இருக்கிற நல்ல துணையாளரே ராகமாதனா ஷஹரதனா சப்பாமக்கு நன்றி நன்றி நன்றி. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை
அவியானவரே, நீங்க வாழ்க்கையில செய்த நன்மைகள் இவைகள் ஏராளம் அப்பா. நம்முடைய மகிமையின் கரம் எங்களை இம்மட்டுமா தாங்கி சுமந்து தப்பு வைத்து கொண்டு வந்தது, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து ஆராதனையில் நீங்க மகிமைப்படுங்கப்பா. ஆண்டவரே, இந்த வருடத்தின் கொஞ்ச நாட்கள்ல நம்முடைய பிரசனத்தில் அதிகமாய் ஆண்டவரை காத்திருக்கிறவர்களாய் நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களை எங்களை மாற்றுங்கப்பா. ஒரு புதிய கிருபையோடு புதிய ஆண்டுகளை கடந்து செல்லும் தேவன் கிருபை பாராட்டுங்க. நம்முடைய மகிமையின் கரங்களை தொடர்ந்து நடத்திட்டும் தேவக்காரம் எங்களை ஆசீர்வதிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் என் வாழ்க்கையில் நிறைவேறும் நம்பிக்கையா இருக்கிற பிள்ளைங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென். நம்முடைய வாழ்க்கையே நம்பிக்கை, கர்த்தர் மேல வைத்திருக்கிற விசுவாச நம்பிக்கையில தான் இருக்கு. ஆமென். நமக்கு தெரியாது ஃபியூச்சர் எப்படி, நாளைக்கு எப்படி நமக்கு தெரியாது. ஆனா விசுவாசம் இருக்கிறது. நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுவார். இந்த நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆபிரகாமுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தும் போது, நான் எல் ஷடாய், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனாய் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மை வெளிப்படுத்தி நம்மை வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். சந்தோஷமா இருக்கிற பிள்ளைங்க நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Father. அப்ப பாடும்போது நல்ல கைகளை தட்டி சோர்ந்து போகாம விசுவாசத்தோட பாடுவோம். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அது நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 1 2 3. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். ஆமென். அவர் வார்த்தைகள் ஒன்றும் தவறா. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே, அவர் சொன்ன வார்த்தையை செத்து போனதாம் உயிர்ப்பித்ததே, அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. ஆமென். குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே, அவர் சொன்ன வார்த்தையை தூரத்தப்பட்ட உயர்த்தியதே, அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. ஆமென் ஆமென் ஆமென். எல்லா விசுவாசத்தோட ஆமென் ஆமென் ஆமென். அதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென்.
வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். விசுவாசத்தோட நீடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையை. ஈடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். நல்லா ஒரு அரை நிமிஷமாவது கைகளை தட்டி விசுவாசத்துல அபிஷேகத்தில் நிரம்பி ஆவியில நிரம்பி அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தரையில விழுந்து போகா. எல்லாம் என் வாழ்க்கையில நிறைவேறும் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல 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 வெட்டு கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷத்தின் விளைவை திரும்ப அளிக்கிறவர். உன்னை திரும்ப எழுப்புவார், உன்னை திரும்ப கட்டுவார், உன்னை திரும்ப மகிமையான இடத்துல உட்கார வைப்பார். இழந்து போன ஸ்தானத்தை, துரத்தப்பட்ட தேசத்தை மறுபடியும் உன்னை அலங்கரிப்பார், நிலை நிறுத்துவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க, நான் இழந்த நிலையை காட்டிலும், நான் இழந்து போன எல்லா நன்மைகளை காட்டிலும் அவர் எனக்கு கொடுக்க போகிறது, அவர் எனக்கு தரப்போகிறது, நான் பெற்றுக்கொள்ள போகிறது ரொம்ப பெருசா மகிமையானதாய் வல்லமையானதாய் அநேகர் பார்த்து ஆச்சரியப்படுகிற, கிரகிக்க முடியாத அப்படிப்பட்ட ஒரு நன்மைகளாய் தேவன் எனக்கு தரப்போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல முழுபலத்தோடு கைகளை தட்டி கமோன் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா. ஆண்டுடைய கிருபை இறங்கட்டும், தேவ கிருபையும் தேவ பிரசன்னமும் ஒவ்வொரு பேரையும் நிரப்பும்படியா எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. Come on people of God. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டிய ஒரு நேரமாக இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். அப்படியே பிரசன்னத்தில் உட்காரு. ரொம்ப கர்த்தருடைய சமூகத்தில் இந்த ஆராதனைக்காக காத்திரத்தலோடு வந்திருக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கும்படி ஆசையோடு வந்திருக்கிறேன்னு சொல்கிற பிள்ளைகள் மட்டும் கைகளை உயர்த்துங்கப்பா. அப்படி வந்தால் தான் உங்களுக்கு பிரயோஜனம். சும்மா நம்மளும் வாரம் போகணும், ஐயோ போகணுமே அப்படிலாம் வந்தீங்கன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. தேவனுடைய காரியத்தை மட்டும் வாஞ்சியாக இருக்கிறவங்க, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் மட்டும்தான் தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும், சுதந்திரிக்க முடியும். சுமையானதானம் வந்துட்டு போகிறவங்களெல்லாம் ஆண்டவர் அவனுடைய கிருபைகளை நீங்கள் பார்க்க முடியாது, அவனுடைய அபிஷேகத்தை உணர முடியாது, அவருடைய கிருபையின் பிரசனத்தை அனுபவிக்க முடியாது. வாஞ்சையோடும் தாகத்தோடும் வேறு எதிர்பார்ப்போடும் நீங்கள் வருவீங்கன்னா ஆண்டவர் உங்களை நிச்சயமான செய்வார், ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென். மனுஷனை மாதிரி அவர் ஏமாற்றிட்டு போகிறவர் அல்ல. சொல்லுங்க ஆமென். கரெக்டு தானே? மனுஷனுடைய இருதயம் பொல்லாங்கு, பொய், ஏமாற்று இருதயம் திருக்குள்ளதும் வேதமழகா சொல்லுகிறது. எப்படி இருக்குன்னா, இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்கிறது. மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கா? மகா கேடு. நல்ல சிந்தனையே இருக்காது, நல்ல எண்ணமே இருக்காது. ஆனால் தேவனுடைய இருதயம் அப்படி கிடையாது. அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். கரங்களை முழு பலத்தோடு தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அவரை தேடுகிறவர்களுக்கு, அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார், அவர் பலனாயிருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா?
ஆமென். அவரை மட்டும் நோக்கி பார்க்கிற பிள்ளைங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஏன் இந்த ஆராதனையில தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படும்படியாய், வார்த்தைகள் கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்று என் வாழ்க்கை நிறைவேறும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஆமென், ஆமென், ஹalleluya, ஆமென். நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், 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 ஹalleluya. அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். சந்தோஷமா இருக்கிறவங்களாம் கை உயர்த்தி காட்டுங்க. அம்மே, நல்லா சிரிச்ச முகமா. அம்மே, மனுஷனுக்கு தான் ஆண்டவர் சிரிக்கிற அழகு கொடுத்திருக்கிறார், எருமைகளுக்கு இல்லை. நேற்று தினம் ஒரு தடனா ஒரு உதயம் ஊழியர் பேசும்போது எனக்கு சிரிப்பாக இருந்தது. நான் இங்கே எப்படி சொல்லுவேனோ அப்படியே சொல்கிறார். நானாக கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறேன், அவர் வேற மாதிரி சொல்கிறார். ஆமாம், ஆமாம். சிரிக்காதவங்க யாரு? சத்தமாக சொல்லுங்க. எருமைகளுக்கு சிரிக்காதான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க அவனுடைய வார்த்தையை கேட்கும்போது எப்படி இருக்கணும்? அவர் விசுவாசத்தோட, நம்பிக்கையோட, மகிழ்ச்சியோட, சந்தோஷத்தோட ஆமென் இருக்கணும். பொய்யான சிரிப்பு இல்லை, ஆவியில் உண்மையா சிரிங்க. கர்த்தருக்குள்ள களி கூறுங்க. சொல்லுங்க ஆமா, கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்று எல்லாம் சொல்லுங்க. ஆமென்றும் ஆமென் என்றும் ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி அலையிலே சொல்லுவோமா. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, பண்டிகை நாட்கள். சந்தோஷமா இருக்கிறவங்க பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ரெடி ஆயிட்டீங்களான்னு கேளுங்க. ஹல்லேலூயா, ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்தி அவனுடைய வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவர் ஒரு ரேமா, ஒரு வார்த்தையை என் ஆவியில ஒரு 2 நாளுக்கு முந்தையே என் ஆவியில வச்சார். அந்த பாடலிலையும் அது அப்படியே ஜிங்காச்சு. சிலர் நம்மளை தள்ளி விட்டு நீ மறுபடி வரவே முடியாது பாருன்னு நினச்சிருப்பாங்க பாருங்க. ஆமாவா இல்லையா? ஏதோ ஒரு சூழ்நிலைகளில், குடும்பத்திலேயோ, எங்கேயோ, வேலை பார்க்கிற இடத்துலையோ, ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் தள்ளப்பட்டவர்களாய் இருந்தாலும் திரும்பி நீ வரவே முடியாதபடி அநேக சூழ்நிலைகளை, அநேக காரியங்களை, போராட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில வந்திருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், எதிலெல்லாம் நிற்க முடியாது, வர முடியாதுன்னு நினைத்தார்களோ திரும்ப வரும்படியாய் திரும்ப ஐ எம் பேக். எல்லாரும் சொல்லுங்க, ஐ எம் பேக். ஆமென். சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. எல்லாரும் சொல்லுங்க, ஐ எம் பேக். ஆமென். இழந்து போன நிலைமைகளை மறுபடியும் உன்னை நிலைநிறுத்துவார். இழந்து போன ஸ்தானத்தில் மறுபடியும் உன்னை நிலைநிறுத்துவார். இழந்து போன எல்லா காரியங்களிலிருந்து மறுபடியும் உன்னை நிலைநிறுத்தி, விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஆமென். போதாத, இப்படி கை தட்டக்கூடாது. நீ கை தட்டும் போதே ஒரு அபிஷேகம் நம்ம மேல இறங்க வேண்டாமா? எவ்வளவோ காரியங்களை இழந்துட்டோம், நன்மைகளை இழந்துட்டோம், ஆசீர்வாதங்களை இழந்துட்டோம். ஆனா மறுபடியும் ஆண்டவர் சொன்னார், திரும்ப வருவாய். எஸ், விசுவாசிக்கிற பிள்ளைங்க இந்த வார்த்தையின்படியே எங்க வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. எஸ் லார்ட், எஸ் லார்ட். அக்கினி சூளையில கொண்டு போட்டாலும் மறுபடியும் வெளியே வந்து அவரை வெளிப்படுத்துகிற பாத்திரமாக தேவன் உன்னை நிலை நிறுத்துவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி வாங்கிக்கோங்க. அக்கினி சூளையில் நடந்தாலும், ஆறுகளை நாங்கள் கடந்தாலும், மனுஷர்கள் எங்கள் தலையின் மேலே ஏறி போனாலும், எஸ் ஃபாதர், மறுபடியும் நாங்க இழந்த ஸ்தானத்திலே எங்களை நிற்க வைப்பார். செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து நிறுத்துவார்.
ஐ அம் பேக், திரும்பி வருவேன். ஒரு நம்பிக்கையோட சொல்லுங்க பாப். எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில எத்தனை இழப்புகளை சந்திக்கும் போது ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கை உள்ள இருக்கும், நம்ம இப்படி இருக்க மாட்டோம், மறுபடியும் கர்த்தர் எங்களை நிலை நிறுத்துவார் என்று. நல்லா இருந்திருப்பாங்க, வீட்டுல ஏதோ ஒரு இழப்புகள் ஏற்பட்டிருக்கும், வீட்டிற்கே ஒரு தூணா இருந்தவர்களை இழந்திருப்பாங்க. அப்ப நினைப்பாங்க, இதுக்கு பிறகு எப்படி கர்த்தர் மறுபடியும் உங்களை கட்டுவித்து உன்னை மறுபடியும் எல்லாரும் சொல்லுங்க திரும்ப வருவாய். ஆமென். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா வாங்கிக்கோங்க, பார்க்கலாம், நல்லா வாங்கிக்கோங்க. உன்னை எங்க கொண்டு போட்டாலும் ஆண்டவருடைய கிருபையும் தேவ அபிஷேகமும் உன்னை நிலைநிறுத்தி உன்னை மறுபடியும் என்னை எங்க கொண்டு வந்து சேர்க்கணுமோ அங்க கொண்டு வந்து சேர்க்கும் சொல்லி நம்புற பிள்ளைங்க, ஆதி அன்புல இழந்து போனா திருப்பி அந்த ஆதி அன்புலே உன்னை கொண்டு வருவார். எஸ் ஃபாதர். சரீரம் எல்லாம் செத்து போனதா இருக்கு, குழந்தை பிறக்குமான்லாம் தெரியாது, சர்ப்பம் செத்து போச்சு இல்ல, ஆண்டவர் ஒரு புது பலத்தை கொடுத்து யாருக்கும் நடக்காதவைகளை உன் வாழ்க்கையில் நடக்கும்படியாய் செய்வார். ஒரு புது பலத்தை உனக்கு தருவார். எஸ் ஃபாதர். எல்லாம் நல்லா ரிசீவ் பண்ணுங்க ஆவியில. ஒரு புது பலத்தோட சொல்லுங்க ஆவியில. வீழ்ந்து போன மாதிரி நினைச்சாயோ இல்ல, தோல்ற்று போனதை போல எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ இல்ல, ஆண்டவர் உன்னை மறுபடியும் திரும்பி வர, எல்லாரும் சொல்லுங்க திரும்பி வர. எல்லாத்தையும் இழந்து போயிட்டேன், எங்கேயோ தூரமாய் போன இளைய குமாரனை போல, இனி அவ்வளவுதானோ, எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல, மறுபடி இளைய குமாரன் வந்தா, திரும்பி வந்தா, இழந்து போன எல்லா அலங்காரமும், இழந்து போன எல்லா அதிகாரமும், இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களும் அவனுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டது போல இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்றேன், எல்லாவற்றையும் திருப்பி. ஆமென். இதுக்கு பிறகு இல்லைங்க, இதுக்கு பிறகு அந்த கணக்கு முடிஞ்சு போச்சு. இதுக்கு பிறகு உன்னை மறுபடியும் திரும்பி வர பண்ணுவார். ஆமென். ஆவியில ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எஸ் ஃபாதர். ஊழியம் செய்யற தேவ பிள்ளைங்க, இதை 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 யூடியூப்ல பார்க்கிற பிள்ளைங்க, திரும்பி வர முடியுமா? எங்களுக்கு வயசாயிடுச்ச இல்ல இல்ல, அது உன் கணக்கு. ஆண்டவருடைய கிருபை. ஆவியில மட்டும் வயசு கிடையாது, இந்த சரீரத்துக்கு வேணா என்னன்னாலும் சொல்லலாம். ஆவியில இருக்கிற பிள்ளைங்க, எஸ், நீ விசுவாசிச்சனா அதை அப்படியே சரீரத்துல பார்ப்பாய். சரீரம் செத்து போனதாக கூட ஆபிரகாம் எண்ணவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை விசுவாசம் எனக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, இன்னைக்கு திரும்பி வருவேன் சுவாமி, என் எல்லைகளில் மறுபடி திரும்பி. ஆமென், ஆமென், ஆமென். வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுகட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷத்தின் விளைவை அவர் திரும்ப. எத்தனை பேருக்கு இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க திரும்பி வருவேன்? ஆமென். ஒரு சோர்வுகள்ல போகும்போது, ஒரு பலவீனங்கள்ல போகும்போது, ஒரு இழப்புகள்ல போகும்போது நம்பிக்கையோட சொல்லுங்க, ஆமென், நான் திரும்பி வருவேன். பிசாசை பார்த்து சவால் விட்டு சொல்லுங்க, நான் திரும்பி வருவேன். எஸ், நீ நினைச்சாயா முற்றுப்புள்ளி வச்சிட்டியா? இல்ல இல்ல, அந்த முற்றுப்புள்ளிய ஆண்டவர் கமாவாய் மாற்றுவா. நான் திரும்பி வருவேன். ஆமென் சொல்ற பிள்ளைங்க நல்ல கை தட்டி எஸ் ஃபாதர். கிறிஸ்துவுக்குள்ள அந்த ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கிறது. எப்படி இயேசு கிறிஸ்து பூமியிலிருந்து பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்படும் போது தூதர்கள் சொன்னாங்க, அவர் எப்படி உங்கள் மத்தியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்ப வருவார். அது உண்மை. அவர் வரப்போகிறார். அதே போல தேவனுடைய பிள்ளைகளாகிய உன்னுடைய வாழ்க்கையிலையும் மறுபடி உன்னை திரும்ப கட்டுவார், திரும்ப எடுப்பார். அவருடைய கையில உன்னை மறுபடி அலங்கரித்து, ஆமென், இழந்து போன குடும்ப சூழ்நிலைகளை திரும்ப மாற்றி தருவார். இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப மறுபடியுமா. பொருளாதாரங்கள் இழந்து போய் இருக்கணுமா, மறுபடியுமா. எப்பேற்பட்ட 7 மடங்கு அக்கினி சூளையில கொண்டு உன்னை போட்டாலும் நம்பிக்கையோட சத்துருவை பார்த்து சவால் விட்டு சொல்லு, திரும்ப வருவேன். போடப்படும் போது கொஞ்சம்
வாழ்க்கையில கூடப்படும் போது வலிகள் வேதனைகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா தேவன் உனக்கு சகாயம் செய்வார், இரக்கம் பாராட்டுவார். அந்த அக்கினி சூளைகளில் உன்னை அவிந்து விட மாட்டார். அந்த தண்ணீரில் உன்னை மூழ்கி போக விட மாட்டார். தண்ணீரிலே நீ போனாலும் ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, ஐ அம் பேக், நான் திரும்பி வருவேன். ஆமென். நம்பிக்கையோட விசுவாசத்தோட அறிக்கை பண்ணலாமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி. ஆமென். மோசையை கொண்டு குழந்தையா இருந்த போது கூட நைல் நதியில விட்டுட்டாங்க. அம்மாவா இல்லையா? சொல்லக்கூடாதா? அம்மாவா இல்லையா? அவங்க அம்மாவுக்கே தெரியாது அது திரும்பி என்கிட்டயே வரப்போகுதுன்னு தெரியாது. ஆனா அது வரணும்னு கர்த்தர் நினைச்சிட்டாருன்னா அது எங்க சுத்தினாலும் உன் நன்மைகள் எங்கேயும் பறி போகாது. உன் ஆசீர்வாதங்கள் வேற எங்கேயும் போயிட முடியாது. அதை எங்க கொண்டு விட்டாலும் அது உன் பக்கமாய் வரும், உன்னிடமாய் வரும், உன் பக்கமாய் உன் பட்சமாய் வரும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி receive in the mighty name of Jesus. ஆமென். எங்க போதுனே தெரியாதா? நதி போற தண்ணி போயிட்டு இருக்கிற பாதி போயிட்டு இருக்கு. ஆனா மறுபடியும் அது தன் தாயாரிடத்திலேயே திரும்பி போச்சான். விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஆமென் சொல்லக்கூடாதா? நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? உனக்கு ரூட்டையே அப்படி வச்சிருப்பார். ஆமென் சொல்லுங்கப்பா. கொஞ்சம் சுத்துற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கடினமான பாதையா இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் சூழ்நிலைகள் அந்தகாரமா இருக்கிறத போல இருக்கும், கொஞ்சம் சூழ்நிலைகள் இருளா இருக்கிறத மாதிரி இருக்கும். ஆனா அது எல்லாமே உனக்கு ஃபேவராய் மாறி மறுபடியுமாய் உன்னை விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா கை தட்டி take it in the mighty name of Jesus. We receive it. We receive in the mighty name of Jesus. Yes. இது எந்த பாதை எங்க போய் முடிய போதோ, இது எப்படி ஆக போகிறதோ, ஐயோ கைவிட்டு போன மாதிரி இருக்குது இல்ல, அது எங்க சுத்தினாலும் நீ சொல்ல போகிறாய் மறுபடியும் திரும்ப. ஆமென். சிங்க கபில கொண்டு தானியேலை போடும்போது அவனுக்கு எதிராக இருந்த, அவனுக்கு எதிராக சூழ்ச்சி கொண்டிருந்த அத்தனை பேரும் நினைச்சுக்கிட்டு இருந்தான் இனி திரும்பி வரமாட்டான். சிங்க கபிலை அவன் ஆட்ட முடிய போகிறது, சிங்க கபிலை அவன் க்ளோஸ் ஆக போகிறான். ஆனா ஆண்டவர் சிங்க கபில இருந்தோ தேவ பிள்ளையாகி தானியேலை வெளியே கொண்டு திரும்ப, எல்லாரும் சொல்லுங்க திரும்ப வருவாய். ஆமென் சொல்லுங்க. ஆமென். திரும்ப வருவேன். ஆமென். நிறைய பேருடைய லைஃப்ல நம்பிக்கை இழந்து போயிருப்பாங்க, விசுவாசம் இல்லாம சோர்ந்து போயிருப்பாங்க, ஜெப வாழ்க்கையில எல்லாத்திலயுமே டவுன் ஆகி போயிருப்பாங்க, எல்லாத்திலுமே குறைவாய் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு சொல்லுங்க, தானியேலை சிங்க கபிலிருந்து வெளியே கொண்டு வரும்போது தானியேல் எப்படி வந்திருப்பான், அப்படியே கர்த்தர் எங்களை கம்பீரமாய் வெளியே வர செய்வார். திரும்ப வருவீர்கள். ஆமென். ரிசீவ் இட். திரும்ப வருவோம். ஆமென். எத்தனை பேர் வேணும் திரும்ப சில விஷயங்கள்ல? நீ வருகிற நாட்கள், வருகிற காலங்கள், வருகிற வாரங்கள், வருகிற மாதங்கள், வருகிற வருடங்கள் எல்லாம் இந்த வார்த்தைகள் அப்படியே உங்க வாழ்க்கையில நிறைவேறும்படியாக இருப்பதாக. ஆமென். திரும்ப வருவீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். திரும்ப வருவீர்கள், சந்தோஷத்தோட வருவீர்கள், வெக்கத்தோடு அல்ல, ஜெய கம்பீரத்தோடு வருவீர்கள். ஆமென். தானியேல் மேல முகாந்திர குற்றம் கண்டுபிடிக்கும்படியாதான் முகாந்திரத்தை தேடினாங்க. கரெக்ட் தானே? கரெக்டா இல்லையா? முகாந்திரம் தேடினாங்க. இவனை திரும்பி வர முடியாத ஒரு இடத்துக்கு அனுப்பணும்டான் தான், திரும்பியே வரக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு அனுப்பணும்னு தான் தானியேலை அந்த சிங்க கபில கொண்டு போட்டாங்க. அவன் நினைச்ச கணக்கு வேற, என் ஆண்டவர் நினைச்ச கணக்கு வேற.
அவன் நினைச்சான் உள்ள போனதோட முடிஞ்சு போச்சு, இனி அவன் எலும்பு கூட திரும்பி வராது, ஒண்ணும் கூட திரும்பி வராது, அவன் எதுவுமே வராது. ஆனா என் ஆண்டவர் எப்படி கொண்டு வந்தார்? கம்பீரத்தோட. ஆமென். எப்படி வந்திருப்பான் தானியேல்? யோசித்து பாருங்க. சிங்க கெபிக்குள்ளதான் முடிஞ்சு போகும் நினைச்ச அத்தனை பேர் எதிர்பார்த்து கொண்டிருந்த அத்தனை சத்துருக்கள் மத்தியில மறுபடியும் வெளியே வந்து நிற்கும் போது என்னதானடா அழிக்க நினைச்சீங்க, என்னடா சிதைக்க நினைச்சீங்க, ஆனா என் ஆண்டவரோ என்னை தப்புவிக்க வல்லவராயிருந்து மறுபடியும் என்னை வெளியே கொண்டு வந்து உன் கண்கள் பார்க்கத்தக்கதாய், சொந்த கண்களே காணத்தக்கதாய், என்னை பகைத்தவர்கள், என்னை குற்றம் கண்டுபிடிக்க முகாந்திரம் தேடினவர்கள், என்னை சிங்கக்கவிக்குள் அனுப்பினவர்கள் எல்லோருடைய கண்களும் பார்க்கத்தக்கதாய் திரும்பி வர. ஆமென். இன்னைக்கு நம்புங்க. ஆமென். நாங்கெல்லாம் வர முடியுமாங்க? இனிமே வருவீர்கள். ஆமென். மறுபடியும் எங்களுக்கெல்லாம் அந்த இடத்தை நாங்க அடைய முடியுமா? பிடிக்க முடியுமா? பிடிப்பீங்க. இதுதான் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா சொல்லக்கூடாதா? வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் எழுதி இருக்கிறது. நீ நினைக்காத காலம் கடந்து போன மாதிரி இருக்குதோ, சூழ்நிலைகள் கடந்து போயிடுச்சோ, வயசாயிடுச்சோ, ஐயோ எல்லாமே இனிமே என்னங்க இருக்கு, இது வாங்க கணக்கு. இன்னைக்கு நம்பு, ஆவியில திரும்பி ஏறி வருவாய். ஆமென். திரும்பி நிற்பாய். யோபுவை நினைச்சு, யோபுவை சுத்தி இருக்கிற அவன் நண்பர்கள் எல்லாரும் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க, இவன் எப்படி இனிமே திரும்பி வர முடியும்? எல்லாத்தையும் லாஸ், டோட்டல் லாஸ். தேவ பிள்ளைங்க நம்ம லைஃப்ல டோட்டல் லாஸ் ஒருவேளை இருக்கலாம். ஆனா அந்த டோட்டல் லாஸ் டோட்டல் ப்ராஃபிட்டா தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? டோட்டல் லாஸ்ங்க. என்னுடைய காலங்கள் லாஸ் ஆயிடுச்சு, என் நேரங்கள் லாஸ் ஆயிடுச்சு, என் பணம் லாஸ் ஆயிடுச்சு, என்னுடைய எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு, என் பேலன்ஸ் லாஸ் ஆயிடுச்சு, என் எல்லாமே, என்னுடைய எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்புங்க, கர்த்தர் மறுபடியும் உன்னை ரெஸ்டோர் பண்ணி, ஆமென், எல்லாமே. இந்த தோல் லாஸ் ஆகி போச்சு, என் சரீரம் லாஸ் ஆகி போச்சு, என் சுகம் லாஸ் ஆகி போச்சு, என் பேலன்ஸ் லாஸ் ஆகி போச்சு. மால்டா அப்படி அந்நிய பாஷைகளை பேச ஆவியில நிரம்பி வாங்க பார்க்கலாம். எல்லாமே லாஸ், டோட்டல் லாஸ். ஆனால் யோபு அந்த நேரத்தில் சொல்லுவான், பார், எல்லாமே லாஸ் தான். என் பிள்ளைகள் போயிட்டாங்க, என் சொந்த பந்தங்கள் போயிடுச்சு, என்னுடைய சொத்துகள் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, தரையில நிற்கிறேன், ஓட்டு ஒண்ணுமே இல்லை, சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, டோட்டல் லாஸ். திரும்பி வர முடியுமா? ஒன்னால முடியாது. உன் கான்பிடன்ட்னால அல்ல. அம்மாவல்ல சொல்லுங்க, உன் கான்பிடன்ட் அல்ல. சும்மா சாதாரண நம்ம மோட்டிவேஷனல் கிடையாது. நம்ம சும்மா மோட்டிவேஷனல், சும்மா ஒரு நிறைய மோட்டிவேஷனல் இருக்குல்ல, அது கிடையாது. அதுல ஜீவன் இருக்காது. தேவன் கொடுக்கிற வார்த்தையில ஜீவன் இருக்கும். அது உன்னை எழுப்பும். மனுஷன் அடி ஒரு மோட்டிவேஷனலா பேசுவான், அதுக்கு எத்தனையோ கூட்டங்கள் இன்னைக்கு இருக்கிறது. கிறிஸ்தவத்தில் மாத்திரம் வெளியே மோட்டிவேஷன் பண்றவங்க இருக்காங்க, அதுல எல்லாம் ஜீவன் இருக்காது. ஆனா உனக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்த இந்த வேதத்தில் ஜீவன் இருக்கிறது, அதில் உயிர் இருக்கிறது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாமே 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 போன போது, எல்லாம் டோட்டல் லாஸ் ஆன போது, சரீர பலத்துல கூட லாஸ் ஆயிடுச்சு. சரீரத்தில் இருக்கிற சில அவயங்கள், பார்ட்ஸ், அது கூட லாஸ் ஆயிடுச்சு. ஒரு கிட்னியே போயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஒரு கிட்னியில கொஞ்சம் தான் பலன் இருக்கிற மாதிரி இருக்கு, அது எவ்வளவு நாள்னு தெரியாது. ஹார்ட் வீக்கா போயிடுச்சு. எல்லாருமே எதையோ காரியங்கள், எதோ சரீரத்தில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு சொல்றாங்க, அதை பண்ணணும்னு சொல்ற, லாஸா நிக்குது. கர்த்தர் எத்தனை நம்புறீங்க? இந்த வார்த்தை உன்னை எழுப்புவதாக. இந்த வார்த்தை உனக்கு நம்பிக்கைய. ஆமென். அல்லேலூயா. திரும்ப வரும்படியாய் கர்த்தர் செய்வார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திரும்ப வருவீங்க. ஆமென்.
இடிக்கப்பட்ட ஒரு நிலைமையாயிருந்தார். இடிச்சு போடப்பட்டுட்டாச்சு. தேவன் நினைத்தால், எல்லாரும் சொல்லுங்க, தேவன் நினைத்தால். அதனாலதான் யோபு அந்த நேரத்தில் சொல்லுவார், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். என்னை இடித்து போட்டாலும், என்னை லாசாக்கி போட்டாலும், என்று எல்லாத்தையும் பறித்து கொண்டு போனாலும், எதை நடத்தினாலும் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். ஓ, விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். சந்தோஷத்தோட சொல்லுங்க, திரும்ப வரும்படியாய். ஆமென். உலகத்தானுக்கு எப்படியோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கட்டும். ஆமென். உன் நம்பிக்கை தான் உன்னை தட்டி நிறுத்தும். உன் விசுவாசம் தான் உன்னை தூக்கி நிறுத்தும். நீங்க நம்பிக்கை விசுவாசத்தோட நம்புங்க. கர்த்தர் எங்களை திரும்ப வரும்படியாய் செய்வார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? டோட்டல் லாஸ், டோட்டல் டேமேஜ்னு சொல்லுவாங்க பார். டோட்டல் லாஸ். ஆனா மறுபடியும் வரும்படியான ஒரு பலத்தை, சத்துவத்தை, கிருபையை, நம்பிக்கையே இல்லைங்க. நீ கனவு தாங்க காணணும் இல்லை, இந்த வார்த்தையை விசுவாசிங்க. ஆமென். என வேதம் அழகா சொல்லுகிறேன், அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் நாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் ஆமென். ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். ஆமென். கம் ஆன். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். ஆமென். அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பார் பாடும்போதே, அந்த நல்லா பாடும்போது ஒரு நம்பிக்கையோட பாட வேண்டாமா? அப்பதாங்க வார்த்தைகள், அந்த வாயின் வார்த்தைகள், அந்த தேவனுடைய வார்த்தைகள் உன் மேல இறங்கும்யா. நிறைய பேர் லைஃப்ல சும்மா அப்படியே இந்த சோப்பலாங்க மாதிரி தட்டிட்டுலாம் போனா நடக்காது. சொல்ல மாட்டேங்கிறீங்களே? எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை நெருக்கி அணைக்கி போனாங்க? அத்தனை பேர் மேலையா கர்த்தருடைய வல்லமை இறங்கிச்சு? ஒருத்தி தொடுவேன்னு போனா பார், அவளுக்கு மேலதான் கர்த்தருடைய வல்லமை பாய்ந்து போச்சு. ஆமென். நம்பிக்கை பாடும் போதே ஜீவன் உள்ளவர்களாய் பாடணும். சொல்லுங்க ஆமென். கைதட்டுங்க பாப்போம். 1 2 3 4. நல்ல சந்தோஷமா, நல்லா நல்லா. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறா. நம்பிக்கையோட அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென். ஆமென். விசுவாசத்தோட வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் நீங்க சொல்லும் போதே ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும், ஒரு அபிஷேகம் இறங்கட்டும், உங்க மேல விடுதலை உண்டாகட்டும். அதெல்லாம் ஆமென். தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையை. தூரத்தப்பட்ட கமோன்
ரகதலமா தீயதே அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறித்து அவன் அவன் குறித்திட்டு அவன் வாழ்விலும் நிறைவேறுமே. விசுவாசத்தோட ஆமே ஆமே வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. ஏன் தெரியுமா? அவர் சர்வ வல்ல தேவனா இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் ஆமென். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவ சந்தோஷத்தோட ஆமென் ஆமென் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென். பாடும்போது அப்பா ஒவ்வொருவர் மேலையும் அந்த அபிஷேகம் இறங்கட்டும், அந்த அக்கினி இறங்கட்டும், ஒவ்வொரு லைஃப்லையும் ஒரு மாற்றம் உதிக்கட்டும், துளிர்க்கட்டும், மறுபடி 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 எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். ரகதலமா டலமா லாமாமேன். சர்வ வல்ல தேவனா அவர் சர்வ வல்ல தேவனா. பாடும்போதே பெற்றுக்கொள் கிருபையை, பாடும்போதே அந்த அபிஷேகம் இறங்கட்டும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இன்றைக்கு உன்னை பெரிய சாதியாக்கி அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் ஆமென் 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். நல்ல கை தட்டி அப்பாவை நல்ல முழு பலத்தோ கை தட்டி அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருப்பதால் ஆமென் ஆமென். என் வாழ்க்கையில் அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்று இனி தரையில் விழுந்து போகாது. அவர் என் மேல சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். நான் திரும்பி வருவேன். எஸ், வெட்கப்பட்ட இடத்துல, தலை குனிந்தப்பட்ட இடத்துல, தள்ளப்பட்ட இடத்துல தேவனை மறுபடியும் கொண்டு வந்து நிலைநிறுத்துவார். எஸ், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களை காணும். எஸ், என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். நான் திரும்பி வருவேன், திரும்பி வருவார். அல்லா துடாபா ஷஜலா காபாடாலபா. எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொள்ளும் போதே அவர்கள் திரும்பி வரட்டும். நம்பிக்கை இழந்து சோர்ந்து போய் கூனி குறுகி போய் இந்த குடும்பம் இனி எழும்புமா? இந்த குடும்பம் இனி நிக்குமா? நாங்க திரும்பி வாழ முடியுமா? ஒரு கலசத்துக்கு ஒரு அடைக்கான பானையில மாவும் எண்ணெயும் தான் இருக்குது. எங்களால திரும்பி வாழ முடியுமா? உனக்கான ஒரு எலியாவை கர்த்தர் அனுப்பி, வார்த்தையை அனுப்பி, தேசத்தில் மழை பெய்யும் நாள் மட்டும் பானையிலே மாவும் கலசத்திலே எண்ணெயும் குறைவுபடாதபடி உன்னை மகிமையாக, குறைவில்லாமல் மகிமையாக நிறைத்துவார். அடுத்த நேரம் வாழ்க்கை முடிஞ்சு போகிற வாழ்க்கையா இருக்கிறது. அதுதான் கடைசியா இருக்க போகிறது. இதுதான் எங்களுக்கு கடைசி. உனக்கு கடைசி என்பது கிடையாது. இன்னைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையை தொடர செய்வார், புதிய துளிர்க்க பண்ணுவார். வாழ முடியுமா எங்களால? இனிமே வாழ முடியும் உங்களால. கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எங்களால வாழ முடியுமா?
திருப்பி வர முடியுமா? எல்லாத்தையும் இழந்து போயிட்டோமே, எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. எங்களெல்லாம் திரும்பி நல்ல ஒரு பொசிஷன்ல வர முடியுமா, இருக்க முடியுமா? உன் பலத்தினால முடிய. அதான் நான் சொன்னேன், கான்ஃபிடென்ட், செல்ஃப் கான்ஃபிடென்ட்னால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. மோட்டிவேஷனல் ஸ்பீக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை நீங்கள் சொல்லுங்க. பைபிளில் ஒரே வசனம் இருக்கு, என்னுடைய பலத்தினால் அல்ல, ஆமென், உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. எப்படி வர முடியும் உன்னால திரும்பி? உன்னை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும், ஆமென், எல்லாவற்றையும் தனித்து செய்ய முடியாது, தனித்து நிற்க முடியாது. இந்த கடைசி நாட்கள்ல இப்படிப்பட்ட உலகத்துல உன்னால தனித்து வாழ முடியாது. ஆனா அவர் உன் கூட இருந்தா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினா. அதனாலதான் தாவீது சொல்வார், உம்மாலே நீர் இருந்தா. சும்மா செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதெல்லாம் கேட்கறதுக்கு மட்டும்தான், அதுல ஜீவன் இருக்காது. கிறிஸ்து நம்மளோட இருக்கணும். அன்று சொல்றாரு தானே, நீ பயப்படாத. எதனால? நான் உன் கூட இருக்கிறேன், அதனால பயப்படாத. நீ திகையாத. ஏன்? நான் உன் தேவனாய் இருக்கிறேன். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. கம் ஆன் பீப்புள் ஆஃப் காட், ஆமென். பயப்படாத. நான் எப்படி உன்னை நீ பலப்படுத்திக்குவியா? இல்ல இல்ல, அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறா. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பார். எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க. வார்த்தைகள் எல்லாம் நீரை என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் பணிப்பட்ட வாழ்க்கையில, என் பிள்ளைகள் வாழ்க்கையில அவர் சர்வவல்லமையுள்ள தேவனாயிருப்பதால் ஆமென், ஆமென். ஷடலா கபதரபலபா தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாது. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறை. ஒரு வீடியோ வந்து ஒரு செய்தியா வந்தது. ஒரு பர்சனுக்கு 4th ஸ்டேஜ் கேன்சர். 4th ஸ்டேஜ். ஆனா அவனுக்குள்ள இருந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்னால அவன் தேறி வந்துட்டான். அது ஒரு வீடியோல செய்தியா போட்டிருந்தாங்க. அவனுக்கு ஒரு ஏதோ கான்ஃபிடென்ட் இருந்தது, இல்லை நான் வருவேன், நான் வருவேங்கிற. அவன் ஒய்ஃபு வந்து அழுது டெஸ்டிமனியா ஒரு மீடியாவில் இதாக சொல்லிக்கிட்டு இருந்தது. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஏதோ ஒரு காரியங்கள் அப்படி நடக்கலாம். செல்ஃப் மேல நம்பிக்கை வச்சவனுக்கே ஏதோ ஒன்று நடக்குன்னா, கர்த்தரையே நம்பிக்கையா இருக்கிற உனக்கு ஏன் நடக்காது? உனக்கு ஏன் நடக்காது? ஆமாவா இல்லையா? அவனுடைய செல்ஃபாவே அவன் நம்பிக்கையா இருந்து, இல்ல நிச்சயமா இந்த வியாதியிலிருந்து நான் மீண்டு வருவேன்னு ஒரு நம்பிக்கையோடு அவன் இருந்த போது அவன் ஒவ்வொரு விழாக்கா போட்டிருக்கானுங்க. அதுவே அவன் யூடியூப்ல இப்ப பெரிய ஒரு பாப்புலர் ஆயிட்டான். அப்படி அவங்களே அப்படி இருந்தாங்கன்னா எல்லாரும் அப்படி செல்ஃபாலாம் எல்லாரும் என்ன செய்ய முடியாது. செல்ஃப் கான்ஃபிடென்ட் எல்லாத்துக்கும் இருக்காது.
நமக்கெல்லாம் கான்பிடென்டே கிடையாது நம்ம வாழ்க்கையில, கரெக்டா இல்லையா? ஆனா கிறிஸ்து என்கிற ஒரு நம்பிக்கையினாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம மூச்சு விட்டுட்டு இருக்கிறோம். புரியல நிறைய பேருக்கு. கிறிஸ்து என்கிற நம்பிக்கையினாலதான். ஆமா தானே? சின்ன வயசுல வளரும் போதே நீங்க யோசித்து பாருங்க, நம்ம கான்பிடென்ட் இருந்துச்சான்னு பாருங்க, இருந்திருக்காது. நிறைய விஷயங்களை பார்த்து நம்ம ஏங்கிட்டு தான் இருந்திருப்போம். நிறைய விஷயங்களை பார்த்து நம்ம ஐயோ நமக்கெல்லாம் இல்லையேன்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்திருப்போம். இல்லை சின்ன வயசுல இருந்தே நான் கான்ஃபிடென்ட்டோட இருந்தேன்னா அப்படிலாம் தெரியல. எத்தனை பேர் இருந்திருக்கீங்க? நான்லாம் அப்படி கிடையாது. ஐயோ அவங்களாம் அப்படி இருக்காங்களே, அதுதான் நமக்கு இருந்தது. என்னைக்கு கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மேல நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட ஆரம்பித்ததோ அன்றைக்கு தான் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட். கிறிஸ்து இருக்கிறதுனால், அவர் என் பட்சத்தில் இருக்கிறதுனால், அவர் என்னோடு இருப்பதால், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் நான் பாய்ந்து செல்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை. வாழ்க்கையில இழந்து போனி நிற்கிறவங்களுக்கு தெரியும் நான் பேசுறேன். வாழ்க்கையில சில இழப்புகளை, குடும்பத்தில் ஆணி வேறாக இருக்கிற சிலரை இழந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் சொல்லுற வார்த்தை என்னன்னா, எப்படி நீ இவங்க வாழ போறாங்க? பார்த்துருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? உயிராக இருந்து பேஸே போயிடுச்சே, அஸ்திபாரமாய் போயிடுச்சே, எப்படி இந்த வீடு நீ நிற்கும், இவங்க எப்படி நீ வாழ போறாங்க? ஒரு குழந்தைகள் இருக்குன்னா தகப்பனோ தாயோ இறந்து போயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், அந்த குடும்பம் அப்படி ஒரு எப்படி இருக்கும்? அன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை, சர்வ வல்ல தேவனாய். ஆமென் சொல்லுங்க, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்களை கைகளை அசைச்சு காட்டுங்க. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லா இருப்பீங்க. சொல்லுங்கப்பா. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். ஆமென். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென். ரெடி ஆயிட்டீங்களா? கிறிஸ்துவோட சேர்ந்த ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நம்மை ஒரு நாள் வெட்கப்படுத்தாது. ஆமென். வார்த்தைகளை கேட்கும் போது, இந்த பாடலை பாடும்போது அது ஒரு அபிஷேகம். சொல்லக்கூடாது? ஆமென். அது ஒரு கிருபை நம்ம மேல இறங்கிறட்டும். சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கு, பட்டு போயிருக்கிறவர்களுக்கு, காய்ந்து போன ஒரு கோலா இருக்கிறவர் லைஃப்ல ஆரோனின் கோல் துளிர்த்தது போல இந்த வார்த்தைகளை கேட்கும் போது அன்னையோட நம்பிக்கை துளிர்க்கட்டும். எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒரு நன்மையை கொண்டு வரட்டும். அது துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது போல ஆண்டவர் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை. ஆமென். வியாதியில இருக்கிறவங்க, எந்த வியாதியா இருந்தால் லாஸ்ட் ஸ்டேஜ் போயிட்டாங்க. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, எபிரேயர்ல, ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், செத்தவங்களை கூட உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்களாம், திரும்பியும் வரும்படியாய். இது இந்த சாட்சியை எத்தனை பேர் தெரியும் தெரியல. ஆப்பிரிக்கா தேசத்துல ஒரு பாஸ்டர் இறந்து போனார் ஆக்சிடென்ட்ல. போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணி வச்சாச்சு. மார்ச்சரியில் ஒரு பாடி இருக்கு. அவர் வைஃப் இந்த வசனத்தை படிக்கும் போது இந்த வசனம் அந்த வைஃபோட பேசியிருக்கு. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். இந்த வார்த்தை அதை ரொம்ப எழுப்பி இருக்கு விசுவாசத்தோடு. திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 நாளோ 3 நாளோ
நாளோ கழிச்சு 3 நாள் கழிச்சு நினைக்கிறேன், அந்த வீடியோலாம் நான் பார்த்தேன், ஒரு ரொம்ப நாள் இருக்கும். அந்த அந்த பாஸ்டர் உயிரோட வந்துட்டார். நல்லா ஆமைன்னு சொல்லக்கூடாதா? ஆமே. அப்ப அந்த பாஸ்டர் வந்து சாட்சிகளாய் சொல்லும் போது அது கொஞ்சம் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ யூடியூப்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அவர் சொன்னார், சொல்லியிருந்தது என்னன்னா, அந்த மார்ச்சோரியில் இருந்தவன் சொல்லியிருக்கிறான், அவர் முந்தன, அதாவது அவர் எழும்புறதற்கு முந்தன நைட்டு வந்து அங்கே ஒரே பாடல் சத்தம் கேட்கான். அவனுக்கு பயம் வந்துட்டு, மார்ச்சோரியில் இருந்தவனுக்கு, என்னடா பாடல் சத்தம் கேட்குதான், அதாவது கொயர்ஸ், அந்த ஏஞ்சல்ஸ் பாடிட்டு இருக்கிறாங்க. அதை நான் சொல்ல வருவேன், தேவ பிள்ளைங்க லைஃப்ல மார்ச்சரியில கூட ஆராதனை இருக்கிறது. ஓங்கய்யா, நல்ல வார்த்தை இதெல்லாம். இப்படிப்பட்ட ஒரு 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 மகிமையான வாழ்க்கைக்குள்ள நம்மளா கடந்து போகணும். ஆமே. தேவ தூதர்கள் வந்து ஆராதிக்கிறாங்க. எப்படி இங்க ஒரு பாஸ்டரோட மனைவி ஆணுடைய சமூகத்துல ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். இந்த வார்த்தையை விசுவாசித்து அறிக்கை பண்ண மரணம் தோற்று போனது, மரணம் தோற்று போனது. ஆமென். இதை எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிற எல்லா மரணத்தின் பலன்கள் தோற்று போகிறது. ஆமென். தோற்று. மரணமே உன் கூறி எங்கே? செத்து 3 நாள் கழிச்சாலும் 4 நாள் கழித்தாலும். லாஸ்ட் வீக் கூட எதனா பேசினோம், ஜீவன் இருந்தது இல்ல. லாசர் வருவானா? லாசர் வருவான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ வருவாயான்னு கேட்ட ஜனங்கள் மத்தியிலேயே, நீலாம் எழும்பிருவியான்னு கேட்ட ஜனங்கள் மத்தியில, நீ எல்லாம் அப்படி கேட்ட ஜனங்கள் மத்தியிலலாம் உன்னை நிலைநிறுத்தி வெளியே கொண்டு வந்து நிலைநிறுத்தி விசுவாசிக்கிற பிள்ளைங்க. ஆமே. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து, அந்த ஐசியூ வார்ட்ல இருந்து கம் பேக், வெளியே வருவாய். எனக்கு ஆண்டு இப்போ உணர்த்தினார் பாருங்க, டேய் மார்ச்சோரியில இருந்தே வெளியே வருவான்னு நான் பேசிட்டு இருக்கிறேன், நீ என்னன்னா ஐசியூல இருந்து வெளியே வருவான்னு சொல்லிட்டு இருக்கிறியடாவா. டக்குன்னு ஒரு பிளாஷ் ஆச்சு பாருங்க. மார்ச்சோரியில இருந்து என்னைக்கோ கேட்ட சாட்சி இன்னைக்கு அந்த வார்த்தையோட மிங்கிள் பண்ணி கத்தர் கொடுக்கிறாரு பாருங்க. ஆமே. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடைய உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? செத்து போன தரிசனம் எல்லாம் மறுபடியும் எழும்பி நிற்கும். ஆமென். வைராக்கியம், ஆதியிலே கொண்டிருந்த அந்த அன்பு வைராக்கியம் மறுபடியும் எழும்பி நிற்கும். அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுமாமே. அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாது. கைகளை உயர்த்தி ஆமே ஆமே. அது தத்தங்கால் எல்லாம் ஆமே. ஆவியில நிரம்பி இந்த வார்த்தை ஆசீர்வாதமா இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, ஐ எம் பேக். ஹல்லேலூயா. தேவன் இதை செய்வார் நமக்கா. மல்டாலாரா கமா ஷடாலாராபா. இந்த வருகிற நாட்கள், வருகிற புதிய ஆண்டுகள் எல்லாம் உங்களெல்லாம் கர்த்தர் ரெசரெக்ட் பண்ற ஒரு நாட்களாக இருக்கும். உங்களை மறுபடியும்
எலும்புகள் ஒரு இசைக்கேல்ல சொல்லப்பட்டிருக்கிற உலர்ந்த பள்ளத்தாக்கு எலும்புகள் நிறைந்திருந்த இடமா இருந்து ஆண்டவர் அழகா கேட்கிறார் இசைக்கேல்கிட்ட, இவைகள் எல்லாம் மறுபடி உயிர் அடையுமாடா? அப்ப என்ன அர்த்தம்? இதெல்லாம் திரும்பி வருமா? ஆமென். அப்ப அவன் சொல்றான், இல்ல ஆண்டவர், நீரே அறிவீர். சரி, நீ பேசு, தீர்க்க தரிசனம் உரை. அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது 4 திசையிலிருந்து காற்று வந்து அந்த அந்த எலும்புகள் இருந்த இடத்த அப்படியே மகிமை இறங்குது, அபிஷேகம் இறங்குது. எலும்புகள் எல்லாம், தோள்கள் உண்டாகிறது, எல்லாம் அப்படியே நிக்குது. அப்புறம் அவன் ஊதுறான், திருப்பி ஜீவன் உண்டாகிறது. அவர்கள் காலூன்றி மகா பெரிய சேனையாய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னே தான் எலும்பாய் கடந்தவர்கள், கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தான் எலும்பாய் தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில, அப்படி கடந்த ஒரு நிலைமையில அந்த எலும்பை கர்த்தர் சேனையாய் எழுப்பினார். ஆமென். ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென் சொல்லுங்கப்பா. போன வாரம் நம்ம பேசணும் அழகா கள நிலவரம். கரெக்டா இல்ல? எசேக்கியேல பார்த்து ஆண்டு சொன்ன கள நிலவரம் அங்க எப்படிப்பா இருக்கு? உலர்ந்த எலும்பா இருக்கு, உயிர் இல்லாத நிலையா இருக்கிறது, ஒன்னும் இல்லாத நிலையா இருக்கிறது. ஐயோ ஒன்றும் இல்லைங்க, அங்கே சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. இப்போ என் வல்லமை நான் அனுப்புகிறேன், என் ஜீவன் அனுப்புகிறேன், என் காற்றை அனுப்புகிறேன். இப்போ அந்த காற்றெல்லாம் போய் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்குது. எலும்புகள், நரம்புகள், சதைகள், தோள்கள் எல்லாம் உண்டாகி கொண்டிருக்கிறது, ஜீவன் உண்டாகி கொண்டிருக்கிறது. இப்போ ஆண்டவர் கேட்கும்போது சொல்லுவான் எசேக்கியேல், ஆண்டவரே கால நிலவரமே மாறிட்டு ஆண்டவரே, இப்போ எலும்பா இல்ல, ஒவ்வொன்றும் பெரிய சேனையாய் நின்று கொண்டிருக்கிறது. திரும்ப அவர்கள் எல்லாரும் திரும்ப எழும்பி விட்டார்கள், அவர்கள் எல்லாம் திரும்ப நின்று கொண்டிருக்கிறார்கள், சாதாரணமான சேனைகளாய். ஆமென். ஷடலா கபாதலபா. எவன் சொன்னா உன்னால வர முடியாது? எவன் சொன்னா உன்னால எழும்ப முடியாது? எவன் சொன்னா நீ முடிஞ்சு போன? எவன் சொன்னா உனக்கு ஃபுல் ஸ்டாப்னு? எவன் சொன்னா நீ இப்படிதான் இருப்பேன்? எவன் சொன்னா உன்னை? இன்னைக்கு அவர் சொல்லுகிறார் பார், நீ திரும்ப இருக்கிறத, நீ திரும்ப வருகிறத, நீ திரும்ப சாதாரணமாய் அல்ல. நல்ல கவனிங்க, ஆண்டவர் உன்னை திரும்ப வர வைக்கிறார்னா உன்னை பழைய மாதிரியே வர வைக்க மாட்டார். சொல்லக்கூடாதா? யா, உன்னை திரும்ப ஆண்டவர் கட்டி எழுப்புறாருன்னா திரும்ப உன்னை கொண்டு, என்னைக்குமே நீங்க நல்ல பைபிள் நல்லா படிச்சீங்கன்னா தெரியும், யோபு திருப்பி ரெஸ்டோர் பண்ணும்போது அது பழைய மாதிரி கொண்டு வரல. முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமை டபுளாய். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கைத்தடி வாங்க கூடாதா? நல்லா நல்லா உன்னை திரும்ப கொண்டு வந்தாருன்னா சும்மா சோளக்காட்டு பொம்மை மாதிரி ஷோக்குலாம் கொண்டு வர மாட்டார். வேற டைமென்ஷன்ல, வேற வா அபிஷேகத்துல, வைராக்கியத்துல, வல்லமையில, எஸ் எஸ் எஸ், அப்படிப்பட்ட ஒரு மேன்மையில, பலத்துல, கிருபையில அப்படி நிற்க வைத்து உன்னை பார்க்கும்போது நடுக்கம் பிடிக்கும். பிசாசு செத்துட்டான் நினைச்சோம், தொலைஞ்சு போயிட்டான் நினைச்சோம், முடிஞ்சு போச்சான் நினைச்சோம், மறுபடி வந்து நிற்கிறான்டா. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் ஒரு மனுஷனை சும்மா தட்டி தூக்குறாருன்னா திருப்பியும் அப்படியே ஒரு சாதாரணமான ஒரு இடத்துல இருப்பதற்கான இருக்க. எத்தனையோ தேவ மனுஷனுடைய சாட்சியை நான் கேட்டிருக்கேன். எத்தனையோ சுகமளிக்கிற ஊழியத்தை செய்யற எத்தனையோ தேவ மனுஷனுடைய சாட்சியெல்லாம் நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்கெல்லாம் இப்போ ஒரு வியாதியில பாதிக்கப்பட்டு இந்த வியாதி சுகமே ஆகாதுன்னு நினைக்கும் போதுதான் ஆண்டவர் அவர்களுக்கு மாத்திரம் சுகத்தை கொடுத்து இல்ல, அவங்க மூலமா எத்தனையோ லட்சங்கள் சுகத்தை கொடுக்கிற ஊழியர்களாய் கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. எத்தனையோ ஓரல் ராபர்ட்ஸ், எத்தனையோ வல்லமையான தேவ மனுஷனுடைய சாட்சிகள் நீங்க கேட்டுப்பார். ஸ்மித் விகில்ஸ்வர்த்
உன்னை தட்டி தூக்குறாருன்னா உன்னை கொண்டு அதை நொறுக்குவார். அதுதான் பைபிள் அழகா இருக்கு. உன்னை போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாக மாற்றுகிற நீ மலைகளை மிதித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடுபடியாக்குவாய். உன்னை உருவாக்கிட்டாருன்னா சாதாரணமானவனா இருக்க மாட்டேன். சொல்ல மாட்டேங்கிறீங்களா? திரும்ப எல்லாம் சொல்லுங்க, திரும்ப கட்டி வரமாட்டேங்க நினைச்சீங்களா தாண்டா? அவங்க முன்னாலே வந்து நிற்க வைப்பார். தடமே இல்லாம போயிட்டான்னு நிறைய நினைச்சாங்க தானே. அடையாளமே தெரியாம இவன் போயிடுவான் பாரு நினைச்சிருப்பாங்க பாரு. அவங்க முன்னால பெரிய அடையாளத்தோட உன்னை நிறுத்துகிற தேவனாயிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க எல்லாம் நல்லா கைத்தட்டி receive in the mighty name of Jesus. அதனாலதான் நம்ம பாடுறோம், அவர் சர்வ வல்லதே. நீங்க மட்டும் கைத்தட்டி பாடலாமா? அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா. ஆமென். அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா. ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். சொன்னதெல்லாம் ஆமென். அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா. பாடுவோமா? நிறைவேறும். ஆஹா, அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா. ஆமென். அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா. ஆமென் ஆமென். சத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென். அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா. அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா. ஏன் தெரியுமா? குறித்திட்ட காலத்திலே அவன் குறித்திட்ட காலத்திலே என் வாழ்விலும் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே குறித்திட்ட காலத்திலே சொல்லும் அவர் சர்வ வல்ல தேவனா. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா. வார்த்தைகள் ஒன்றும் ஆமென். அவர் உண்மையுள்ள தேவனாய். அவர் உண்மையுள்ளவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒன்றும் தரையில விழுந்து போகார். ஆமென். வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா. வார்த்தைகள் எல்லாம் நிறைவே. அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா. ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். சிரிச்ச முகமா சொல்லுங்க ஆமென்.
சிங்க கெபிலிருந்து வெளியே வரும்போது எப்படி இருந்திருக்கும்? ஆமே, அல்லேலூயா சொல்லக்கூடாதா? எந்த காரியமோ இழந்துட்டு அதை பெற்றுக்கொண்டு பாருங்க, அது வேற மாதிரி ஃபீலா இருக்கும். அது இருக்கிற வரைக்கும் அது பெருசா நமக்கு தெரியாது. ஒரு முறை நம்ம எங்க ஊர் சைட்ல ஒரு ஏரியில குளிச்சிட்டு இருந்தோம். அப்போ பால் போட்டு அடிச்சிட்டு இருக்கும்போது என் மோதிரம் கலந்து என்ன பண்ணிட்டுனா தண்ணிகளை விழுந்துட்டு, கிட்டத்தட்ட தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவு தண்ணி. உடனே சொல்றோம், வெளி பக்கத்துல நீச்சல் நல்லா பண்றவனுங்கலாம் இருக்கிறானுங்க. அவன் சொல்றான், ஐயோ அங்கெல்லாம் கிடைக்காது. அவன் நினைச்சிட்டான் இவன் போயிடுவான், நம்ம தட்டி தூக்கிடலான்னு. சொல்லுங்க, அப்படியே வந்தானுங்க, ஃபாலோ பண்ணானுங்க, நீந்துற மாதிரி பார்த்தானுங்க, போயிட்டானுங்க. கிடைக்காதுங்க, கஷ்டங்க. நான் என்ன பண்ணேன்னா, கரெக்டாக விழுந்த இடத்த, எனக்கு அது விழுந்தது எனக்கு கரெக்டாக தெரிஞ்சு அந்த இடத்துல விழுந்தது. ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ண முடியலன்னா, தண்ணியில் மூழ்கி நிற்க முடியல, ஏன்னா தண்ணி மேலே தூக்கிடணும் நம்மளை. இப்போ மாமா ஒருத்தரை நீங்கள் நில்லுங்கன்னு சொல்லி நீ என்ன பண்ணிட்டேன், தம் கட்டி கீழே போய் அவர் காலை பிடிச்சிக்கிட்டேன். அப்புறம் நம்ம மேலே வர மாட்டோம்ல, நின்றுட்டு ஒரு அலசுனே பாருங்க, கையில் மாட்டிக்கிட்டு. நீங்க இதுக்கெல்லாம் ஆமின்னு சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். அது கிடைச்சதுக்கு பிறகு அந்த சந்தோஷம் ஒன்று இருந்துச்சு பாருங்க. அது வரைக்கும் நம்ம கையில இருந்தது தான், ஆனா நம்ம கையில விட்டு போயிட்டு அது திருப்பி வந்த போது அங்கே எடுத்துட்டோன்னே ஃபேமிலியில எல்லாரும் கத்திக்கிட்டு இருந்தாங்களா, அது ஒரு கெத்தா ஃபீல் பண்ணேன் நான். ஒரு ஆமின்னு சொல்லக்கூடாதா? அது எடுத்துட்டு ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி இது வரை குளிக்கூடாதான் வெளியே வந்தேன் நான். அவன் இது ஏன் சொல்றேன்னா, தேவனுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில எதையோ ஒரு காரியத்தை விட்டுருப்போம், ஏதோ ஒரு காரியத்தை விட்டுருப்போம். இதுல இருந்து நம்ம திரும்பி வர முடியுமா? இன்னைக்கு இந்த வார்த்தையை விசுவாசி. எனக்கு ஒரே வார்த்தை தான் ஆண்டு 2-3 நாளுக்கு முந்தி டக்குன்னு ஃபிளாஷ் ஆயிட்டு இருந்தேன், திரும்பி வருவாய், அவ்வளவுதான். என்ன பாட்டு பாட போறேன் காலையில், இப்போ காலையில் என்ன ரெடி ஆகும் போது தான் இந்த டக்குன்னு இந்த பாட்டு எனக்கு வந்துச்சு. அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அப்போ அது எனக்கு தெரியும், சரி கர்த்தர் உன்னை கொடுத்துட்டாருன்னா அதை கரெக்டாக என்ன பண்ண சிங் பண்ணுவார். அப்போ தான் யோசேப்பை கொண்டு தான் பேசணும்னு சொல்லிட்டு வந்தேன். நான் நிறைய பேசிகிட்டு இருக்கிறேன் ஆவியில். இருந்தாலும் உங்களுக்கு வசனத்தை நான் சொல்லலைன்னா, என்னடா பிரதர் இன்னைக்கு பைபிளை திறக்கலன்னு பேசிடுவீங்க. ஆமாம் இல்லையா? கரெக்டா இல்லையா? இவ்வளவு நேரம் பைபிள் இருந்தானே பேசிட்டு இருக்கேன். இருந்தாலும் புல்பீட்ல நின்றுட்டு ஆதியாகமத்தின் புஸ்தகம், சரி அதை வாசித்தலாமா? ஆதியாகமம் 46:29 வசனத்திலிருந்து அப்படியே வாசிப்போமா? எனக்கு இதுல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யோசேப்பு திரும்பி வரமாட்டான்னு தான் அவன் சொந்த சகோதரர்கள் நினைத்தார்கள். ஆமாவா இல்லையா? அவன் திரும்பி வர முடியாது. முதல்ல அவன் திரும்பி வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் குழிக்குள்ள போட்டான், அங்கேயே ஏதாவது முடிஞ்சிடட்டும். குழியிலிருந்தும் அவனை கர்த்தர் வெளியே வர பண்ணினார். அதுபோல நினைச்சானுங்க, சரி இவனை எகிப்தியர்களுக்கு விற்று போட்டுடலாம், வாய்ப்பே கிடையாது. வாழ்நாள் எல்லாம் அங்க அடிமைப்பட்டவனாய், அதான் வசனம் அழகா சொல்லும் யோசேப்பை குறித்து, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அது அவனை புடமிட்டது. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பிலே அடைபட்டிருந்தது. அப்படியே அவன் லைஃப் இருக்கட்டும், தொலைஞ்சு போட்டுன்னு சொல்லி சொந்த சகோதரனை தள்ளிட்டானுங்க. அவன் நினைச்சான் திரும்பி யோசேப்பு வரமாட்டான். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உனக்கு அது பொருந்தாது, நீ திரும்பி வருவாய். ஆமென். நீ திரும்பி. யோசேப்ப அவன் சகோதரர்கள் அனுப்பும் போது எப்படி அனுப்பியிருப்பானுங்க? முடிஞ்சு போச்சுடா, இவன் என்னடா பெருசா சொல்லி பெருசா சீனா போட்டுட்டு இருந்தா. அரிக்கட்டுகள் முன்பதாக எல்லா அரிக்கட்டுகளும் பணிந்து கொள்ளுதுன்னு சொன்னா, வானத்துல நட்சத்திரங்கள் எல்லாம் வணங்குதுன்னு சொன்னா, அப்படியே தொலைஞ்சு போட்டுண்டா. அவன் நினைச்சான் யோசேப்பு
வரமாட்டான். யோசேப்பு சாதாரணமாயெல்லாம் வரல. அதான் நான் சொன்னேன், கர்த்தர் சில விஷயங்களை வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கிறார்னா உன்னை திருப்பி கொண்டு வரும்போது பழைய மாதிரி கொண்டு வர மாட்டார். மகிமையின் அலங்காரத்தோட, வல்லமையோட, மகிழ்ச்சியோட, மேன்மைகளோட, வரங்களோட, கிருபைகளோட. ஆமென். யோசேப்ப வரமாட்டான் இவன் திரும்பி. 46 அதிகாரம் 29 வசனத்தை வாசிப்போமா? யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதின்மேல் ஏறி தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? நல்ல கரங்களை தட்டி. Yes Father. 29 வசனத்தை மறுபடியும் அப்படியே வைங்க பாப்போம். Come on. யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி, ஐயா திரும்பி வரமாட்டான்னு நினைச்சவன் சாதாரணமாய் தன் தகப்பனை சந்திக்க வரல, ரதத்தின் மேல ஏறி, ஓ தேவன் கொடுத்த புதிய நாமத்தோடு, புதிய அலங்காரத்தோடு, புதிய கிருபையோடு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு வேணும்? ஆண்டவர் என்னை திரும்பி வர பண்ணுவார், என்னை திரும்பி வர செய்வார். என்னை சாதாரணமாய் அல்ல, ஓ கிரகிக்க முடியாத அற்புதங்களை, அதிசயங்களை என் வாழ்க்கையை செய்து என்னை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆமென். உங்க சொந்த ஜனங்கள் எல்லாம் நீங்க பார்க்கும் போது, சந்திக்கும் போது நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் திரும்பி போவீர்களாக. சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆமென். ஆமென். தன் யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை சந்திக்கும் போது சாதாரணமாய் போல ரதத்தின் மேல ஏறி போறான். அதுக்கு முந்தி அவன் தள்ளிவிடப்படும் போது, அவன் சகோதரர்களால் விற்கப்பட்ட சூழ்நிலை கொண்டு போகும் போது அவனை விலங்கு போட்டு நடந்து கொண்டு போனார்கள். அப்போ அவனை விலங்கு போட்டு அவனை இழுத்து கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அடிமைகள் எப்படி கொண்டு போயிருப்பாங்க, ரொம்ப மோசமா நடத்திருப்பானுங்க அந்த நாட்கள்ல. அதனைக்கும் எபிரேயர்களை பார்க்கும்போது அவ்வளவு மோசமான நிலைமையில பார்ப்பான். நாய்களுக்கும் கீழே பார்ப்பானுங்களாம், அவ்வளவு மோசமான நிலைமையில. அப்போ அவனை கொண்டு போகும்போது அவன் சகோதரர்லாம் என்ன நினைச்சிருப்பானுங்க, இனி நீ வரவே முடியாதுடா, உன்னை சரியா நாங்க லாக் பண்ணிட்டோம், சரியா முடிச்சிட்டோம், இனி உன்னால வரவே முடியாது, உன்னால இனி எழும்பவே முடியாது, இனி நீ திரும்பி வருவ, எங்க முகத்தை நீ பார்ப்ப முடியாது. ஆனா யோசேப்பு சாதாரணமானவனாய் திரும்பி வரவில்லை. தேவன் கொடுத்த சகல நன்மைகளால், தேவன் கொடுத்த மகிமையினால், வாக்குத்தத்தங்கள் சகலவற்றையும் ஆமென் என்று சுதந்தரித்தவனாய் அவர்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்தி தன் தகப்பனை சந்தித்தார். அதனால நம்ம பாடாமல் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் ஒன்றும், பக்கத்துல பாசுங்க, அவர் வார்த்தைகள் ஒன்றும் சொல்லுங்கய்யா. ஆமென் சொல்லுங்கய்யா, விசுவாசத்தோட சொல்லுங்க. எப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள வார்த்தை இது! இழந்து போனவங்களுக்கு தான் நான் பேசுறது புரியும், தள்ளப்பட்டவர்களுக்கு தான் நான் பேசுறது புரியும், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தான் நான் பேசுறது புரியும். இனிலாம் நாங்க வருவோமா? சாதாரணமாயல் யோசிச்சிருப்பான் தானே. ஏன் அவன் கூட சகோதரன் என்ன யோசிச்சிருப்பான்? நீ வரவே முடியாத இடத்துல உன்னை தள்ளுறோம் பாருடா, வரவே முடியாத இடத்துல உன்னை, உங்களுக்கு எனக்கு ஒரு கிருபை ஆண்டு வச்சிருக்கிறார். அவர் நினைத்தா மட்டும்தான், வேற எந்த கொம்பனாலும் ஒன்ன சொல்ல முடியாதாம. ஆண்டோடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா? எத்தனை பேர் நம்புறீங்க 2024 இந்த டிசம்பர் வரைக்கும்
எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ பாதைகள், எத்தனையோ சூழ்நிலைகளை கடந்து வந்துருவோம். இழப்புகள் வழியாய், கஷ்டங்கள் வழியா, நெருக்கங்கள் வழியா. நான் இன்னைக்கு ஆவியில உங்களுக்கு அதை பேசுறேன். கஷ்டத்தையே பட்ட காலங்கள் முடிந்து போகட்டும். இனி ஆரவாரத்தின் நாட்கள் கேட்கட்டும், சந்தோஷத்தின் நாட்கள் கேட்கட்டும், மகிழ்ச்சியின் காலங்கள் கேட்கட்டும். உங்க குடும்பத்துல யாக்கோபு கூட நினைக்கல யோசேப்பு திரும்பி வருவான். ஆனா அந்த 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 சிச்சுவேஷன் எப்படி இருந்திருக்கும் யோசிங்க. யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி தன் தகப்பனை சந்திக்க போகிறான். எப்படி பார்த்துருப்பாங்கல்ல சகோதரர்கள், எப்படி யோசித்திருப்பான், எப்படி பார்த்திருப்பான். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் வார்த்தையில் உண்மையுள்ள தேவன், உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் சொல்ல, அவர் செய்ய நினைத்தது, சொன்னது ஒன்றும் தடைப்படாது. ஆமென். நம்புற பிள்ளைங்க மட்டும் கைகள் அசைத்த ரெஸ் சொல்லுங்க வா. ஆமென், ஆமென், ஆமென். வார்த்தைகளை கேட்கும் போதே நம்பிக்கை வந்துடட்டும். வார்த்தைகளை கேட்கும் போதே ஒரு நம்பிக்கை, விசுவாசம் உனக்குள்ள அனல் மூட்டி எழுப்பப்படட்டும். யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாக இஸ்ரவேலை சந்திக்கும்படி. சூப்பரா இருந்த வார்த்தை. எப்படி போறான் பாருங்க, மகிமையாய். ஆமென். சூப்பரா ரதத்தின் மேலே ஏறி கத்தா போறான். தன் தகப்பனை சந்திக்க எப்படி போறான்? வெத்து வெத்து வெறுமையாய் கடந்து எகிப்துக்கு போனான். ஆனா திருப்பி தகப்பனை சந்திக்க வரும்போது கெத்தா வரான், அலங்காரத்தோடு வரான். அதை நான் சொல்ல, உங்களை திரும்பி வருவாய், சாதாரணமா வரமாட்டேன். என்னென்ன உனக்கு கொடுக்கணுமோ கொடுத்து அலங்கரித்து ஆசீர்வதித்து வாங்க 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 வாங்க. Take it, receive, 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 receive it. எல்லைகளுக்குள் நீ நுழையும் போது, உன் சொந்த பந்தங்களை நீ சந்திக்கும் போது, நீ சாதாரணமானவனாய் சந்திக்க போறதே இல்லை. சர்வ வல்ல தேவனாயிருப்பதா சொல்லணும். வார்த்தைகள் ஒன்றும். ஆமென். அவர் உண்மையுள்ள தேவனா இருப்பதா. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். நல்லா பாடுங்க. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் ஆமென். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் குறித்த காலத்திலே திரும்ப வரமாட்டான் நினைச்ச, திரும்ப வரமாட்டான், திரும்ப எழும்ப மாட்டான், திரும்பி நம்ம பார்க்க மாட்டோம் நினைச்ச எல்லார் கண்களுக்கு முன்பதாய் யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தினார். உனக்கு எனக்கு ஒரு கிருபை இருக்கிறது. கிறிஸ்து என்கிற நம்பிக்கை உனக்கும் எனக்கும் இருக்கிறது. அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை உன்னை ஒரு நாள் தலை நிமிரச் செய்யும். இடித்து போடப்பட்ட, துரத்தப்பட்ட உன் வாழ்க்கையை மறுபடியுமாய் ஒளிர பண்ணும். திரும்ப வருவாய். ஆமென். திரும்ப
சொல்லுங்க, திரும்ப வருவீர்கள். சாதாரணமானதாய் வரமாட்டீர்கள். வாசிக்கலாமா? இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். எப்படி அழுதுருவான்? கட்டி பிடிச்சி அழுகும்போது, தன் தகப்பனை கட்டிப்பிடித்து அழும்போது, அப்பா நான் வரமாட்டான்னு தான் நினைச்சாங்க, நான் உன்னை பார்க்க முடியாதுன்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. இன்னைக்கு கர்த்தர் என்னை, அவருடைய வார்த்தையை எங்க வாழ்க்கையில் எவ்வளவு நம் வாழ்க்கை உண்மையுள்ளவரா இருந்திருக்கிறார். ஆமென். தன் தகப்பனை கட்டி அழும்போது யோசேப்பு எப்படி அழுதிருப்பான்? இந்த காலம் வராது நிறைய நினைச்சாங்கப்பா. இந்த காலத்திற்கு உனக்கு சம்பந்தமே இல்லைன்னு நினைச்சாங்க. எகிப்திலே என்னை சிறுமைப்படுத்தி சிதைச்சர்னு நினைச்சாங்கப்பா. ஆனா என் தேவனோ உண்மையுள்ளவராய், வார்த்தையில் உண்மையுள்ளவராய் இருந்து இன்றைக்கு என் தகப்பனை மறுபடியும் காணும்படியாய் திரும்பி வந்திருக்கேன்பானா. ஆமென், ஹல்லேலூயா. திரும்பி வந்துட்டேன். இந்த வார்த்தைகள் நான் ஓப்பனா சொல்றேன். இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க, மரணம் கூட தோற்று போகும். ஆமென். மரணம் கூட தோற்று போகும். மரணத்தின் ஆவிகள் தோற்று போகும் உன் குடும்பத்தில். மரணத்தின் வல்லமைகள் உன் எல்லைகளில் தோற்று போகும். தேவன் உன்னை நிலை நிறுத்துவார், திரும்ப உன்னை கட்டுவார். தன் தகப்பனை கட்டி பிடித்து அழுகிறான். அழுகதான் வருது. சில நேரங்களில் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைக்கும் போது அழுக மட்டும்தான் வரும். அம்மாவல்லே சொல்லுங்க பாப்போம். தகுதி இல்லாத நமக்கு எவ்வளவோ ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருப்பார். அதுக்கு நமக்கும் ஏணி வச்சா கூட எட்டாத ஒரு நாட்களாய் நம்ம சில விஷயங்களெல்லாம் பார்த்துருப்போம். ஆனா தேவன் நம்மளுக்கு அதை கொடுத்து அதை குறித்து மேன்மை போராட்ட மனசு வராது. கரெக்டா நான் சொல்றது? அது எவ்வளவு பெரிய நன்மையா இருக்கு அதை பார்க்க. ஆனா தேவன் எவ்வளவா என நினைச்சாருவா. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பார். யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை கழுத்தை கட்டி கொண்டு வெகு நேரமாக அவன் கழுத்தை விடாமல் அழுதான். அப்ப எவ்வளவு அந்த விடாமல் அழுதும் போது எவ்வளவு விஷயத்த நினைச்சு அவன் அழுதுருப்பான் பாருங்க. சும்மா அழ முடியுமா? அழுது ஒவ்வொரு எத்தனை காலங்கள், கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகள், எவ்வளவோ 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 ஒவ்வொரு நாட்களையும் யோசேப்பு நினைக்கும் போது, இன்னைக்கு நான் போயிடுவேனா, இன்னைக்கு என் தகப்பனை பார்த்துருவேனா, இன்னைக்கு மறுபடியும் என்னுடைய இடத்துக்கு நான் போக முடியுமா, என் குடும்பத்தை நான் பார்க்க முடியுமா, என் தம்பியை நான் பார்த்துருவேனா, எத்தனையோ ஏக்கங்கள் அவனுக்குள்ள இருந்திருக்கும். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. ஒவ்வொரு நாட்களையும் கடத்த எவ்வளவு வழி தெரியுமா? நம்ம ஈஸியா பேசிடுறோம். அங்க வலிக்கிற அந்த பாதையில கடந்து போனவனுக்கு தான் அந்த வழி தெரியும். அது எல்லாத்தையும் மொத்தமா இறக்கி வைக்கிறான். தகப்பன் கழுத்தை கட்டி பிடிச்சி அழுகிறான். இந்த நாளுக்கு தான்பா இவ்வளவு நாள் நான் காத்திருந்தேன், இந்த நன்மையை பார்க்கறதுக்கு தான். ஆனா என் தேவன் உண்மையுள்ளவராய் இருந்ததுனால என்னை சாதாரணமாய் உங்க மத்தியில் என்ன கொண்டு வரல, என்னை மகிமையின் ஸ்தானத்தில் நிலைநிறுத்தி உயர்த்தி மேன்மைப்படுத்தி என்னை உங்களுக்கு முன்பதாக. தாவீது அழகா சொல்லுவார்ல, தாவீதுடைய சங்கீதங்கள்லாம் படிச்சீங்கன்னா, அவர்களோ
எனக்கு எதிர்த்து வந்தார்கள். ஆமென். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். திரும்பி நான் வரமாட்டான்னு நினைச்சாங்க. நீங்க நம்புங்க, எனக்கு ஒரு தீர்க்க தரிசனமா சொல்லி ஜெபிக்க போறேன். அப்படி எல்லாரும் எழும்பி நிற்போமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி எல்லாரும் ஒரு வீச இந்த வார்த்தைகளை கேட்கும்போது இது உங்க வாழ்க்கையில சில விஷயத்தை உருவாக்க போகிறது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க, வாஞ்சியோட இருக்க பிள்ளைங்க, உங்க 2 கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. வார்த்தைகளை கேட்கும்போது எதுலெல்லாம் உன்னை திரும்ப கொண்டு வரணும்னு கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அதெல்லாம் நீ திரும்ப கொண்டு வருவார். மரணம் கூட உன் எல்லையிலேயோ கிரியை செய்ய முடியாது. வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றுமாய் நிறைவேறப் போகிறதை உன் கண்கள் காண போகிறது. எங்க வர முடியாதுன்னு சத்துருக்கள் நினைத்தார்களோ அங்கே உன்னை மகிமையாய் கொண்டு வந்து நிறுத்துவார். எத்தனை பேர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கீங்க? 30ஆம் வசனத்தை வாசி. அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்தான். ஆமென். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்தான். நீ திரும்பி வருகிறதை உன் ஜனம் பார்க்கும். நீ எழும்பி நிற்கிறத உன் சொந்த ஜனங்கள் பார்க்கும். எஸ், உனக்கு முடிவு கிடையாது, உனக்கு எண்டு கிடையாது. ஏன்னா யோசேப்பு பார்த்து அடுத்த வார்த்தை கேட்பார், நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயா? உன் தரிசனம் ஒரு நாள் செத்து போகாது. உன் அழைப்பு ஒரு நாள் ஒளிந்து போகாது. உன்னை அழைத்தவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்ல, அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அவர் கேட்கிறார், நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயா? நான் உன் முகத்தை பார்த்துட்டேன். இனி எனக்கு மரணம் வந்தாலும் வரட்டும். ஆமென். எவ்வளவு அருமையான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நான் உன் முகத்தை கண்டேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? சொல்லுங்க, அப்பா உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை விசுவாசத்தோட தீர்க்க தரிசனமா நம்புங்க. உன் அழைப்பு, உன் தரிசனங்கள், உன் நோக்கங்கள் எல்லாம் ஜீவன் பெற போகிறது. கர்த்தர் உனக்கு கொடுத்த எல்லாம் ஜீவன் பெற போகிறது. அது மரித்து போனதாக இனி தெரிய போகிறது அல்ல, ஜீவன் உள்ளதாய் வெளிப்பட போகிறது. லாசானவை எல்லாம் திரும்ப வரப்போகிறது. நன்மைகள் உனக்கு திரும்ப வரப்போகிறது. ஆசீர்வாதங்கள் உனக்கு திரும்ப வரப்போகிறது. விசுவாசியர் பிள்ளைங்க, உங்க கரங்களை உயர்த்தி அசைத்துக் கொள்ளுங்க. எல்லாரும் கரங்களை அசைத்துக் கொள்வோமா? கம் ஆன் பீப்பிள் ஆஃப் காட். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமா இருந்துச்சு? இவ்வளவு நேரம் திரும்ப வருவா. ஐ அம் பேக். எல்லாம் சொல்ல, நான் வருவேன். ஒரு முறை இந்த சாட்சியம் மாதிரி அப்படியே சொல்லி ஜெபிக்கிறேன். பால்யாங்கிச்சோ சபையில ஒரு நபர் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவரை போல ஒரு சுகமளிக்கிற ஆராதனையில் வந்து உட்கார்ந்து இருந்தார். ஆனால் அந்த ஆராதனையிலே தேவன் அவரை சுகமாக்குகிறார். சபையின் தேவைகளை சொல்லும் போது அவரும் ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுக்கிற மாதிரி கைகளை உயர்த்திட்டார். அவங்க மனைவி முடிஞ்ச உடனே சொல்றாங்க பாஸ்டர்கிட்ட வந்து, பாஸ்டர் அவர் சொல்றதை எடுத்துக்கொள்ள வேண்டாம், அவர் பிதற்றுகிறார், அவருக்கு மனநிலைமை சரிகளே. அவர் சொல்ற, இல்ல எனக்கு சரியாயிடுச்சு. உடனே பாஸ்டர் சொல்றார், இல்ல அவர் முகத்துல வித்தியாசத்தை பார்க்கிறேன். அவர் அன்னைக்கு சுகமாகிறார். அதன் பிறகு பாஸ்டர்கிட்ட கேட்கிற, பாஸ்டர் நான் என்ன பண்ணணும்னு தெரியலையே. அவர் சொல்றார், பைபிளை படிங்க, ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஒரு பைபிளை படிக்கும் போது ஒரு வசனம் அவரோடு பேசி இருக்கிறது, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்ற வார்த்தை. உடனே பாஸ்டர்கிட்ட போய் சொல்றார், பாஸ்டர் நான் உப்பு வியாபாரம் பண்ண போகிறேன். அவரும் சரி பண்ணுங்க. கர்த்தர் நல்லா ஆசீர்வதிக்கிறார் அவரை. சீரியதா ஆரம்பிச்ச பிசினஸ் நல்ல ஆசீர்வதிக்கமாய் மாறுகிறார். ஒரு நாள் வருது, ஒரு பெரிய மழையும் புயலும் வந்ததுனால அவருடைய எல்லா பிசினஸ் சோர்ஸ், உப்புகள், அந்த உப்பளங்கள், அவர் எல்லாவற்றையும் இழந்து போகிற ஒரு நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டுட்டார். பாஸ்டர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே ஓடி போகிறார். அவர் நடு அந்த
அந்த பிசினஸ் பண்ண இடத்துல மத்திய சென்டர்ல உட்கார்ந்து இருந்து எதையோ புலம்பிட்டு இருக்கிறது போல பாஸ்டருடைய கண்ணுக்கு தெரியுது. பாஸ்டர் பாலி அங்கிச்ச கண்ணுக்கு. உடனே அவர் போய் அவர் முன்னால் அவர் நினைச்சிட்டார் மறுபடியும் இவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுடுச்சோ நினைச்சிட்டு போறாரு. உடனே அவர் பாஸ்டர் அவரை பார்த்து சொல்றாரு, பாஸ்டர் நீங்க நினைக்கிறபடி எனக்கு மனநலம் பாதிப்புலாம் இல்லை. இந்த இடத்திலிருந்து கர்த்தரனை மறுபடியும் திரும்பி வர பண்ணுவார். இந்த இழப்புகளிலிருந்து கர்த்தரனை திரும்பி வர பண்ணுவார். இந்த 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 நிலையிலிருந்து மறுபடியும் என்னை கர்த்தர் எழுப்புவார். நீங்க வேணா பாருங்க பாஸ்டர். அவருடைய நம்பிக்கையை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஜோமனிட்டு போயிட்டார். காலங்கள் கடந்தது. அதே பட்டணத்தில் அதே தேசத்துல ஒரு மகா பெரிய கோடீஸ்வரனாய் கர்த்தர் அந்த சகோதரனை சாட்சியா அந்த சபைக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் கர்த்தர் அவரை எழுப்பினாரா. மறுபடியும் எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? திரும்பி வரும்படியாய், மறுபடியும் திரும்பி வரும்படியா. வெறும் செல்ஃப் கான்பிடன்ட் அல்ல, கிறிஸ்து மேல இருக்கிற நம்பிக்கையில சொல்லு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும். உன் மூல அறிவல்ல, உன் ஞானம் அல்ல, நீ கற்றுக்கொண்ட அறிவல்ல, நீ படித்த படிப்பல்ல, நீ வேலை பார்க்கிற வேலை அல்ல, நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியம் அல்ல. அதன் மேல நம்பிக்கை வச்சு சொல்லாத, கிறிஸ்து மேல நம்பிக்கை வச்சு சொல்ல. ஆண்டவரை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும். நான் திரும்பி வந்து ஒரு அறிக்கை பண்ணுவோமா எல்லாருமா? யோசேப்பு திரும்பி தன் தகப்பனை சந்திக்க வந்தான். சாதாரணமாய் வரல, ரதத்தின் மேலேறி மேன்மைகளோடு வந்தான். பார்வோனின் படைகளோடு வந்தான். ஆண்டவர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. திரும்பி வரும்படியான கிருபைகளையும் பாக்கியத்தையும் தேவன் உங்களுக்கு தருவாராக. திரும்பி வரும்படியான அபிஷேகத்தை தேவன் உங்களுக்கு தருவாராக. முற்றுப்புள்ளி அல்ல, ஃபுல் ஸ்டாப் அல்ல, இனி ஒரு தொடக்கத்தை தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஒரே முறை எல்லாரும் சொல்லிடுவோமா? அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள். ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். சொன்னதெல்லாம் ஆமென் 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 ஆமென். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையை. இடிக்கப்பட்ட கமோன் யோசேப்பின் வாழ்க்கையை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையை. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. குறித்திட்ட எல்லாம் கைதட்டி சொல்லலாம். ஆமென் ஆமென். குறித்திட்ட காலத்திலே ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென். மறுபடி சொல்லுவோமா? இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையை. இடிக்கப்பட்ட கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையை. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. ஆமென் ஆமென். குறித்திட்ட காலத்திலே எல்லாரும் ஆமென் ஆமென் ஆமென்.
சத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென், சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென், வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 ஆமென். அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். நல்ல ஆவில் நிரம்பி அபிஷேகத்தில் நிரம்பி இந்த வார்த்தைகள் அப்படியே உங்க மேல இறங்கட்டும், உங்க சிரசின் மேல இறங்கட்டும், உங்க மேல இறங்கட்டும். ரைட் நவ வல்ல தேவனாயிருப்பார். ஆமென். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவ. அவர் சர்வவல்ல, அவர் சர்வவல்ல தேவனா. அப்பா இன்றைக்கே சுவாமி அந்த கிருபையும் அந்த அபிஷேகம் உங்க பிள்ளைகள் நிரப்பட்டும். வெளியே வர முடியாத இடத்துல இருக்கிற பிள்ளைங்க வெளியே வரட்டும், திரும்ப வரட்டும். எஸ் ஃபாதர், எல்லா சிறையிருப்பின் கஸ்தவுகள் எல்லாம் திறக்கப்பட்டு வெளியே வரட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நன்மைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். நீ சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறதுனால் கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதங்களை காண பண்ணுவீராக, காண பண்ணுவீராக. அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். இன்னைக்கு அந்த ஆசீர்வாதங்களை எங்கள் மேல சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் அப்பா. எங்க கண்களில் கண்ண ஆச்சரியமாய் பார்த்தவைகள் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிறவர்களாய் எங்க மேல அந்த அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரை நிரப்பும், ஒவ்வொருவரை நிரப்பும், ஒவ்வொருவரை நிரப்பும். உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறா. அப்பா இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அற்புதம் நடப்பதால் உலகம் சொன்னதோ, சத்துரு சொன்னதோ, பிசாசு சொன்னதோ நாங்க நம்ப போறதல்ல. நீர் எங்களுக்கு சொன்னவைகள், எங்களுக்கு திஷ்டாந்தங்களாய் எழுதப்பட்ட உம்முடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம். We are back. நாங்கள் திரும்பி வருவோம். இழந்து போன எல்லாவற்றையும், சமாதானங்கள், சந்தோஷங்கள், மகிழ்ச்சி, நன்மைகள் எல்லாவற்றையும் மறுபடியும் பெற்றுக்கொள்ளும். இழந்து போன பிள்ளைகள் வாழ்க்கையில் மறுபடியும் அவர்கள் அந்த ஸ்தானத்திற்கு வருவார்களாக. மரித்து போனவர்கள் கூட எழும்புவார்களாக. படுக்கையில் இருக்கிறவர்கள் எழும்புவார்களாக. எத்தனையோ பேர் நினைச்சிட்டு இருக்காங்களா ஆண்டவரே, ஒருவேளை படுக்கையில் இருக்கிறோம், நாங்க பழைய மாதிரி எழும்பி என்னால பழைய மாதிரி வேலை செய்ய முடியுமா? திரும்ப பலன் கொடுத்து நீர் அவர்களை எழுப்புவதற்காக நன்றி சுவாமி. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. உம்முடைய ஆவியினால் நிரப்பும், உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பும். பண்டிகை நாட்களில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே உங்க பிள்ளைகள் அனுபவிப்பார்களாக. இதை வீடியோல பார்த்து அத்தனை வரையும் தொடுங்க சுவாமி. இந்த லைவ்ல பார்க்கிற அத்தனை வரையும் தொடுங்க சுவாமி. ஹாஸ்பிட்டல்ல, ஐசியூல உங்க பிள்ளைகள் லாக்ல இருந்தாங்கன்னா, சிறையில போராடிட்டு இருந்தாங்கன்னா வெளியே வந்து நிற்கட்டும். ஒரு நாள் பேதுருவை சிறையில போட்டப்பட்ட போது அடுத்த நாள் அவனை கொலை பண்றதுக்கு ஏரோது பிளான் பண்ணின போது கூட நீர் முந்தின நாள் ராத்திரியிலே அவன் திட்டத்தை எல்லாம் அதம் பண்ணினீர். சிறைச்சாலை கதவுகளை திறந்தீர், தூதனை அனுப்பினீர். அவனை வெளியே கொண்டு வந்து நிற்கும் போது எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. பேதுருவின் சத்தம் மாறி இருக்க. அவன் போய் நீ தட்டும் போது அப்படிப்பட்ட கிருபைகளை திரும்பி வரமாட்டான்னு நினைச்சாங்க. திரும்பி வரமாட்டான்னு நினைச்சவங்களெல்லாம் திருப்பி கொண்டு நிறுத்தினீங்க சுவாமி. அதே போல உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நன்மைகள் உண்டாகட்டும். சத்ருவுக்கு சவால் விடுகிறோம், நாங்கள் திரும்பி வந்து நிற்போம். எங்க ஆலங்கங்கள் கட்டப்படும். எங்க இடிக்கப்பட்ட எங்க வாழ்க்கைகள் எல்லாம் கட்டப்படும். கர்த்தர் எங்களை ஒரு பெரிய சாட்சியை நிறுத்துவீர். அதற்காக நன்றி. இந்த ஆராதனை வந்த ஒவ்வொருவரையும் உடைய வல்லமையினாலும் கிருபையினால் நிரப்பி ஆசீர்வதி பெருகப்பன். இயேசுவின் வல்லமையின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
ROI Power Ministries.